டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில் கொடுத்திருந்த லெவல்ஸ், மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தது. இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ், இந்த லெவல்ஸ் நேற்று எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,096 ஓப்பன் பண்ணியிருக்கான். 96 ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலே பெருசாக போகலை. ஓப்பனுக்கு மேலே ஒரு 10-15 பாயிண்ட் தான் போயிருக்கான். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட், கரெக்டாக எக்ஸாக்டாக அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த S1 லெவல். அங்கேருந்து ப்ரீவியஸ் டே லோவையும் பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸில் திரும்ப ஒரு ரிஜெக்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் நம்மளோட S1ல திரும்ப ஒரு சின்ன கன்சாலிடேட். அங்கேருந்து பிரேக் பண்ணியிருந்தவன் R2வையும் பிரேக் பண்ணி R2லேயே திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் ஆகி நல்ல ஒரு டவுன் சைட் போயிருந்தான். நாம நேற்று இந்த லெவல்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 25,000 இதுக்கு மேலே இருக்கா இதுக்கு கீழே இருக்கா அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ப்ரீமியம் சப்போர்ட்டோட இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல டவுன் சைட் மூவ் அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே விஷயம் தான் நடந்திருந்தது. அதே மாதிரி பாட்டமும் பார்த்தீங்கன்னா 24,750 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். 750 நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த 750ஐயும் பிரேக் பண்ணி 675 வரையுமே போயிடுச்சு. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்பாட் மட்டும்தான் 675 வரையும் வந்திருக்கு. ப்ரீமியம் இன்னும் 750 கிராஸ் பண்ணலை. ஓகேவா? இந்த ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக இருந்தது, இப்போ வீக் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்னும் ப்ரீமியத்தில் 750 கிராஸ் பண்ணி கீழே போகலை. இந்த லெவல்ஸ்லாம் ஏன் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நாம ஆப்ஷன்ஸில் கிடைக்கிற க்ளோசிங் ப்ரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி நாம் எடுக்கிறோம். ஸோ அதால் இந்த லெவல்ஸோட அக்யூரசி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு சார்ட்டில் இருக்க கேண்டிலை பார்த்து போடுற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு லெவல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் அக்யூரசி நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நாம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணி எடுத்திருந்தது அப்படின்னா 24,650 புட்டு, 25,200 கால். இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நேற்று நம்ம காலையில் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகே, இன்னைய லெவல்ஸ் பார்ப்போம். இன்னைய லெவல்ஸ் என்ன அப்படின்னா 24,852, 24,787, 24,634, 24,547. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக நம்ம எடுத்திருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும்னே கால் புட்டோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை மட்டும், அதாவது நேற்றைய செட்டில்மெண்ட் ப்ரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி எடுத்திருக்க லெவல்ஸ். ஹை லோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் வராது. நீங்கள் ஒரு 2 ஸ்ட்ரைக், ஒரு காலோட ஸ்ட்ரைக், ஒரு புட்டோட ஸ்ட்ரைக்கை மட்டுமே எடுத்த ப்ரைஸ். புட்டோட ப்ரைஸ் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணியிருப்பீங்க. காலோட ப்ரைஸ் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து ப்ளஸ் பண்ணியிருப்பீங்க. S1 R1 கண்டுபிடிக்க, S2 R2 கண்டுபிடிக்க கால் புட்டு 2 பேரோட ப்ரைஸை ஆட் பண்ணி சென்டர் பாயிண்ட்ல இருந்து ப்ளஸும் மைனஸும் பண்ணியிருப்பீங்க. இப்படிதான் நாம இந்த லெவல்ஸ் எடுக்கிறோம். எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது மட்டும் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்றது உங்ககிட்டே விட்டுறது. கண்டுபிடிக்கிறவங்க அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றதையும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் வாட்ச் பண்ணுங்க. என்னன்னு பார்த்துருவோம். ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் டவுன் சைடில் எந்த ஒரு ஸ்டாப்பும் பெருசாக கிடையாது. கண்டினியூஸாக கீழே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்பாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் மந்தோட ஹை இருக்குது இங்கே. இந்த ஹை ப்ரைஸ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக மாறும். அதே நேரத்தில் அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 24,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கும்போது தான் அடுத்த ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரையுமே இந்த லெவல் ஒரு ரிஜெக்ஷன், ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இன்னைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு.
இதை சப்போஸ் பிரேக் பண்ணி மேலே போகும்போது ப்ரீமியம் சப்போர்ட்டும் இருக்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டாப் நமக்கு 25,000 தான். 25,000 அந்த புட்டோட ஸ்ட்ரைக் வீக் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக அடுத்த மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ப்ரைஸில் கிட்டத்தட்ட 118 பாயிண்ட் வச்சிருக்கான். 118 பாயிண்ட் அப்படின்றது புதன்கிழமை மார்க்கெட்டுக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு ஆவரேஜான ப்ரைஸு. நார்மலாக அவன் என்ன ப்ரைஸில் இருப்பானோ அதை விட ஒரு 10 ரூபா தான் அதிகமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ மூமெண்ட் ஒரு ஆவரேஜ் மூமெண்ட்டுக்கு திரும்பியும் வர்றதுக்கு வாய்ப்பாக மாறுது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.